ராகவன் இன்டர்வியூக்கு போகிறான். ஷோ யுவர் சர்டிஃபிகேட்ஸ் ராகவன். ஹெச்ஆர் கேட்க ஃபைல் திறந்த ராகவனுக்கு அதிர்ச்சி. தன்னுடைய ஃபைலுக்குள் எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை. ஜிப் ஓப்பன் ஆகி இருந்தது. உள்ளே எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லையே. வியர்த்து கொட்டியது ராகவனுக்கு. கஷ்டப்பட்டு இத்தனை ரவுண்டுகள் அட்டன் செய்துவிட்டு ஹெச்ஆர் ரவுண்டில் சர்டிஃபிகேட் கேட்கும்போது ஃபைலுக்குள்ளே சர்டிஃபிகேட் இல்லையே. சார், ஃபைலுக்குள்ளே எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை சார். எங்கே போச்சுன்னே தெரியல சார். மென்று முழுங்கினான் ராகவன். ஹெச்ஆர் அதிகாரி ராகவனை பரிதாபமாக பார்த்தார். ஓகே மிஸ்டர் ராகவன், உங்களுக்கு 2 நாட்கள் டைம் தருகிறோம். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பிகாம், எம்பிஏ அனைத்தும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். காணாமல் போயிடுச்சு. இன்டர்வியூக்காக பஸ்ஸில் ஏறும்போது இருந்துச்சு. இறங்கும்போது நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமோ. படபடவென வந்தது. வியர்த்து கொட்டியது. தன்னுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் கால் செய்து சொன்னான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியா கொடுத்தாங்க. மீண்டும் டூப்ளிகேட்டுக்கு அப்ளை பண்ணினா 30 முதல் 40 நாட்கள் ஆகும் வரத்துக்கு. அப்பாவிடம் ஃபோன் செய்து சொல்ல அப்பா சொன்னார், வந்தால் சர்டிஃபிகேட்டோட வா, இல்லாட்டி வீட்டுக்கு வராது என்று மிகவும் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். கல்யாண மண்டபத்தில் கல்யாணங்களுக்கு உணவு பரிமாறும் வேலை செய்து அதில் வரும் காசில் தான் குடும்பத்தை நடத்துகிறார் அவருடைய அப்பா. வாளி தூக்கி கால் வலிக்க பரிமாறி ராகவனை படிக்க வைத்தார். ராகவன் படித்து முடித்து வேலைக்கு சென்ற பிறகு குடும்பம் தலைநிமிரும் என்று நம்பிக்கையோடு இருந்த ராகவனின் அப்பாவிற்கு பலத்த ஏமாற்றம் ராகவனின் இந்த அஜாக்கிரதையான போக்கினாள். ஜோசியரிடம் தன்னுடைய ராசியை பற்றி கேட்க ஜோசியர் விக்கித்து நின்றார். அரச மரத்தடியில் இருக்கும் டீக்கடையில் உள்ள பார்வதி அம்மாளிடம், அம்மா, என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் தொலைஞ்சு போச்சுமா என்று சொன்னதும் பார்வதி அம்மாள் டீக்கடை இரவானத்தில் சொருகி வைத்திருந்த அந்த ஃபைலை கொடுக்க ராகவன் கண் கலங்கி அதை வாங்கி கொண்டான். யாரம்மா இதை கொடுத்தது? நம்ம இயேசு கோவில் தெருவில் இருக்கிற செபாஸ்டியன் ஐயா தான் கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொன்னதும் ராகவன் ஸ்வீட்டு, பூ, பழம் எல்லாம் வாங்கி கொண்டு செபாஸ்டியனை சந்தித்து அவருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். தான் வேண்டிக் கொண்ட பிள்ளையாரே செபாஸ்டியன் ஊரில் வந்ததாக எண்ணினான்.